ரொம்ப நாளா இருக்கிற பங்காளி சண்டை, ஜென்ம விரோதி, இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது இவனை சீக்கிரம் போட்டுறணும் அப்படின்னு வன்ம பகையோடு இருந்தீங்கன்னா அவனை நீங்க கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஏதாவது பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. 120 ரூபா மட்டும் செலவு பண்ணி தொடரி படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுங்க. படம் பார்த்துட்டு வர்றப்போவே அவனுக்கு மைண்ட்ல சூசைட் பண்ணிக்கணுன்ற இந்த மாதிரியான தாட்ஸ் அவரா போய் அட்டெம்ப்ட் பண்ணிப்பாரு. ஸோ நீங்க சந்தோஷமா பிரச்சனையிலிருந்து விலகிடலாம். அந்த அளவுக்கு ஒரு உலகமாக கொடூரமான ஒரு ஒன் ஆஃப் த கொடூரமான படங்கள் ஆஃப் இந்தியா கேட்டீங்கன்னா அது தொடரி. ஒரு சீன் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. அதாவது ட்ரெயின் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சும்மா பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். டிரைவர் இல்லாம டிரைவர் சேர்த்து உள்ள கிடப்பார். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ ஒரு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மேல நின்றுட்டு இருப்பார். ஹீரோயின் அந்த இன்ஜின் பக்கத்துல அப்படியே காப்பாற்றி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும். திடீர்னு இன்ஜின் வேற தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபயர் இன்ஜின்காரங்க சைட்ல இருந்து தண்ணி எல்லாம் அடிப்பாங்க. தண்ணி முகத்துல பட்ட உடனே என் உசுறு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ ஒன்று சொல்லும். உடனே நம்ம ஹீரோ தனுஷ் என்ன பண்ணுவாருங்க, தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கும். போன உசுறு வந்துருச்சுன்னு சந்தோஷமா பாட்டு பாடுவாரு. அப்போ நாங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம், இருந்த உசுரும் போயிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கீர்த்தி சுரேஷ்ட சொல்லுவாங்க, அம்மா நீ இந்த இன்ஜின் ரூம்குள்ள போய் டிரைவருக்குள்ள போனீங்கன்னு வச்சுவேன், ஒரு பச்சை பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர்ல ஒரு லீவர் இருக்கும், அதை பிடிச்சி இழுமா அப்படின்வாங்க. கீர்த்தி சுரேஷ் உள்ள போனோன்னு பச்சை 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 பச்சைன்னு சொல்லிட்டு பச்சை பட்டன் அமுக்கிட்டு 2 பிளாக் லீவர் இருக்கும். அது பார்த்தோன்னே ஐயோ 2 இருக்கே, இப்போ நான் எதை இழுக்கிறது அப்படின்னு ஒன்று, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி ஒரு லீவரை இழுப்பாங்க. இது ஹீரோயின் பண்றது. இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, ட்ரெயின் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இதுல தனுஷ் மேல கொள்ளை அடிச்சிருப்பாங்க அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்து. அவங்க எல்லாம் ஏதோ வித்தவுட்ல கார் மேல ஏறி உட்காந்து போற மாதிரி கேஷுவலா அப்படியே உட்காந்து, ஆஹா நல்ல இயற்கை அழகா இருக்குல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. நம்ம தனுஷ் இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே மேல போய் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு போவார். இது மாதிரியான பல கொடுமையான சீன்கள்லாம் இந்த படத்துல இருக்குது. இந்த படத்துல ஒரு வசனம் வேற வருது. என்ன வசனம் கேட்டீங்கன்னா, ராதா ரவி தான் இந்த படத்துல அருமையா நடிச்சிருப்பாப்ல. அவர் சொல்லுவாரு, நம்ம நாட்டுல எவனுக்கு எது வராதோ அவன்கிட்ட தான் அதை கொடுத்து செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு சால பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டயலாக் வேற இருக்குது, ஹாலிவுட்ல இருந்தா நாம எதுக்கு ஐடியாவை திருடணும், நம்ம கிட்டே நிறைய ஐடியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வரும். இதை தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஸ்பீடு, அன்ஸ்டாப்பபிள் மாதிரியான சூப்பரான இங்கிலீஷ் படங்கள்ல இருந்து மேட்டரை அப்படியே உருவி இங்க அப்படியே தொடரின்ற பேர்ல எடுத்து அதை கொதறி வச்சிருக்கிறாரு நம்ம டைரக்டர். நிஜமாவே எனக்கு டவுட் வந்துருச்சு. கும்கி, மைனா, கயல் போன்ற நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துட்டு எப்படி இவர் இப்படி ஒரு படம் எடுத்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஜிகர்தண்டா படத்துல நம்ம சித்தார்த் என்ன பண்ணுவாரு, அசால்ட் சேதுவை பயங்கரமா காட்டுறேன்னு அவரை நம்ப வச்சு அலுவலி குமார் ஆகுவார்ல, அதே மாதிரிதான் இந்த படத்துல டைரக்டர் நம்ம தனுஷ் வச்சு செஞ்சிருக்கிறாரு. தனுஷை மட்டும் இல்ல, பார்க்கிற அத்தனை ஆடியன்ஸையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு. படத்தோட முதல் 45 நிமிஷத்துல என்ன நடக்கும்னு சொல்றேன், கவனமா கேட்டுங்க. நம்ம தனுஷ் என்ன பண்ணுவாரு, முதல்ல சூப்பு கொண்டு போய் கொடுப்பாரு, அப்புறம் கட்லெட் ஹார்டின் ஷேப்ல கொண்டு போய் கொடுப்பாரு, அப்புறம் வேற ஏதோ இந்த மாதிரி பேண்ட்ரி பாய் தானே அவர் எல்லாத்தையும் போய் கொடுக்குறது மட்டும்தான் முதல் 45 நிமிஷம் நடக்கும். ஏன்பா வெல்கம் ட்ரிங்க் கட்லெட் நீங்க போய் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா போய் கொடுக்கறத பாக்குறதுக்காக முதல் 45 நிமிஷம் இப்படியே போயிட்டு இந்த படத்துல இன்டர்வலுக்கு பிறகாவது ஏதாவது வருமானோ அப்படின்னு நம்பி உட்காந்தா நாங்க எப்பவுமே அப்படித்தான்ற மாதிரி டைரக்டர் கதற விட்டாரு மனுஷன். பேசாமல் நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன். தொடரி இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம விஜய் டிவியில் கும்கி, மைனா இன்னும் 400 தடவை போடுவாங்க. அதை பார்த்தே நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம். பிரபு சாலமன் சார், மீண்டும் நன்றி, வணக்கம். ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு கதற விடாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் கூச்சப்படாமல் கிச்சடி அப்படின்ற இந்த சேனலை ரிவ்யூ பண்ணுங்க. சாரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடரி படத்தை சந்தோஷமா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா நாங்க அடைஞ்ச சந்தோஷம் நீங்களும் அடையணும்ல. நன்றி, வணக்கம்.